தேவச்சனங்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமே. ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். டெய்லி நீ மூலியமா சந்திக்க வைத்த தேவனுக்கு நன்றி 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 நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, நேற்று திருவண்ணாமலை பகுதியில் சேக்குடலூரில் நடந்த விடுதலை கூட்டத்தில் கர்த்தர் மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடைய சில ஃபோட்டோ காட்சிகளை உங்களுக்கு போடுறோம், பாருங்கள். என் அன்பு பிள்ளைகளை பார்த்தீங்களா? இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் அதே பகுதியில் உபவாச கூட்டம் உண்டு. இன்றைக்கு காலையில் 10லிருந்து 1 மணி வரைக்கும் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். லேலூயா லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு நம்ம பார்ப்போமா? டெய்லி அணி மூலயமா சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்ற, முதல்ல நீங்க வேண்டிக்குங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன், பின்மாறி காலத்துக்கு பின்னாடி உனக்கு எதிர்காலத்துக்கான காரியங்கள், உனக்கு வேண்டிய காரியங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன், மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு என்னென்ன தேவை என்பதை நான் என்ன பண்ணுவேன், மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். அவரவர்களுக்கு பயிர் உண்டாகும்படி, வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாகும்படிக்கு நான் என்ன பண்ணுவேன், மழையை கட்டளையிடுவேன் கர்த்தர் சொல்றார். உன் குடும்பத்தில் உனக்கு என்ன விளைச்சல், உன் குடும்பத்தில் உனக்குன்னு பங்கு என்ன, உன்னுடைய சபையில் உனக்குன்னு பங்கு என்ன, உன்னுடைய பகுதியில் நீ வாழ்கிற இடங்களில் உனக்கென்று என்ன ஆசீர்வாதம், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கென்று என்ன ஆசீர்வாதம், உன் குடும்பத்தில் உனக்கென்று என்ன ஆசீர்வாதம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கென்னு என்ன ஆசீர்வாதம், உன்னுடைய சபையில் உனக்கென்னு என்ன ஆசீர்வாதம், உனக்கென்று கர்த்தர் சொல்கிறார். அவரவருக்கு வேண்டிய பயிர் உண்டாகும்படிக்கு, வயல்வெளியில் பயிர் உண்டாகும்படிக்கு நான் மழையை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. உனக்குரியது உனக்கு வந்து சேரும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாராம், மின்னல்களை உண்டாக்கி மழையை உண்டாக்கி என்ன பண்ண, அந்த வயல்வெளியில் உனக்கு பயிர் உண்டாகும்படி, பலன் உண்டாகும்படி, ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யறதுக்கு முன்பாக நாம் ஒன்று செய்யணுமா? கர்த்தர் சொல்கிறார், நீ வேண்டிக்கொள். ஹல்லேலூயா. உனக்கு பிள்ளை வேணுமா? வேண்டிக்கொள். திருமணம் நடக்கணுமா? வேண்டிக்கொள். உனக்கு வேலை வேணுமா? வேண்டிக்கொள். வேலையில் வருமானம் அதிகமாக பெருகணுமா? வேண்டிக்கொள். அந்த வருமானம் வீட்டில் தங்கணுமா? அதுக்கும் வேண்டிக்கொள். உன் வீட்டில் இடம் நெருக்கடியாக இருக்கா, விசால வேணுமா? வேண்டிக்கொள். இடம் வாங்கணுமா? வேண்டிக்கொள். வீடு கட்டணுமா? வேண்டிக்கோ. உனக்கு குடும்பத்தில் ரட்சிப்பு வேணுமா? வேண்டிக்கோ. உனக்கு வரங்கள் வேணுமா? வேண்டிக்கோ. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய தேவ ஞானம் வேணுமா? வேண்டிக்கோ. நீ பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றார். உன்னுடைய எதிர்காலத்துக்காக, உன்னுடைய செழிப்புக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன் மேன்மைக்காக, உன்னுடைய தேவைக்காக என்னிடத்துல வேண்டிக்கொள். நான் இப்போ மின்னல்களை உண்டாக்கி என்ன பண்ண போறேன், அந்த வயல்ல உனக்கு பயிர் உண்டாகும்படி, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, உனக்கு உன் ஜெபம் கேட்கப்படும்படிக்கு, பலன் உண்டாகும்படிக்கு நான் என்ன பண்ண போறேன், மழையை வர்ஷிக்க பண்ண போகிறேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் மின்னல்களை ஆயத்தமா வச்சிருக்கிறார், வயலையும் ஆயத்தமா வச்சிருக்கிறார், பயிரை கூட கர்த்தர் விளையறதுக்கு ரெடியாக வச்சிருக்கிறார், மழையை ரெடியாக வச்சுக்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி. கர்த்தர் ஆயத்தமாக வச்சிருக்கிறார். ஒன்று நீ செய்யணுமா? வேண்டிக்கொள். ஹல்லேலூயா. என்னை பார்த்து கேளு, என்னை நோக்கி கேளு, என்கிட்ட விண்ணப்பம் வை, நான் உனக்கு அதை என்ன செய்ய போகிறேன், பலன் உண்டாகும்படிக்கு நான் செய்ய போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த நாளையில்? நம்ம ஜெபிப்போமா? கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்வோமா? பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளையில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போ இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்துல வேண்டுகிறோம் அப்பா, எங்களுடைய தேவைகள் கர்த்தர் சந்திக்கணும், எங்களுடைய மேன்மையை கர்த்தர் உண்டாக்குங்க, எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி
உண்டாக்குங்க, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை உண்டாக்குங்க ஆண்டவரே. எங்களை சிறுமை நீங்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க நெருக்கங்கள் நீங்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் கர்த்தர் ஆண்டவரே, இந்நாளில் உம்முடைய சமூகத்துல இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மின்னல்களையும் மழையும் உண்டாக்கி ஆண்டவரே அந்த வயல்ல விளைச்சல் உண்டாகும்படிக்கு செய்யுங்க, பயிர் உண்டாகும்படி, பலன் உண்டாகும்படி கர்த்தனை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இந்த நாள்ல பிறந்த நாள், திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாவரையும் உடைய நாமத்தினால நான் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பசுத்தாவுடைய நாமம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி வழிநடத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறேன். நாள்ல நடக்கிற உபவாச கூட்டம், திருவண்ணாமலையில நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற செய்கூடலூர் பகுதியில் நடக்கிற உபவாச கூட்டத்துக்காய் ஜெபிக்கிற மகனை எடுத்து நீர் வல்லமையாய் பயன்படுத்தணும். அநேக பேர் அந்த பகுதியிலிருந்து கடந்து வந்து நாமத்தினால விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை உயர்த்த கத்த கிருபை செய்யும். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.